ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சிஓ ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வீமன் குக்கோட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே போய் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ண மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்கள். அதாவது ஃபேமிலிலையும் நமக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு பேல் வீடியோஸ் பிடிக்குன்னா மட்டும் பாருங்கள். இல்லைக்கா எனக்கு பேல்லாம் பிடிக்காதுக்கா, எனக்கு எஃப்எஃப்ஏ பிடிக்காதுக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைக்கா எனக்கு நார்மல் ஒன் ஷர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அங்கே வந்து நார்மல் ஒன் ஷர்ட் பார்த்துக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்கால வாங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதுவுமே எனக்கு ஓகேவே இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்கால போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வரண்டா. அங்கே வந்து வந்து ரொம்ப நர்வஸாக நடந்துகிட்ருக்கான். இந்த சைடு அந்த சைடு நடந்துகிட்டே இருக்கான். அப்போ உள்ளேருந்து ஒரு டாக்டர் வந்துட்டு டேவை பார்த்துட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே, நீங்கள் அப்பாவாயிட்டீங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பி. அவங்கள ஹக் பண்ணிட்டு டேக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஏன்டா இவ்வளோ எமோஷ்னல்? டே இயர்ஸ் ஆஃப் வெயிட்டிங்டா, 3 வருஷம் கழிச்சு என் குழந்தை என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ அழகாக வருது. அங்கே முன்னாடி நிற்க வந்து ஜேகப் தான். ஜேகப் வந்துட்டு வேகமாக டீயோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ஃபீல் பண்ணாத, அல்ல போ அவனை பாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டே வந்து அங்கே ஆர்வம் இல்லை வந்து பார்க்குறான். ஸோ உள்ள வந்து மயக்கத்தில் ஒரு பர்சன் படுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் இறங்கிட்டுருக்கு. ஃபைனலி அப்பாட்ட வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டொமக்கை ரப் பண்ணி டே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. டே அங்கேயே உட்காந்து அவனையே பார்த்துட்ருக்கான். ஏன்னா இன்னும் வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை. டேக்கு விடாமல் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. டே வந்து அவன் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, இதுக்கு மேலே இக்னோர் பண்ண முடியாது, டைம் ஆகிடுச்சு, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான். வெளியே வந்து பார்த்தா ஒரு நர்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவனை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே சார், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் ஃபீஸ் பண்ணிடுறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டேட்டை ஓகே நோட் பண்ணுறாங்க. டே அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு நேராக ஒரு வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வீடே சைலண்ட்டாக இருக்குது. டைம் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு வேகமாக உள்ளே போய் பார்க்குறான். வீடு ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. தூங்கிட்டுருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு வேகமாக மாடி ஏறி மாஸ்டர் பெட்ரூமில் போய் பார்க்குறான். ஸோ அங்கே அவ்வளோ அழகாக ஒரு பர்சன் தூங்கிட்டுருக்காங்க. யாருன்னு சொல்லி ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஜேகே தான் ரொம்ப அழகாக தூங்கிட்டுருக்கான். அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ரொம்ப க்யூட்டாக பையன் தூங்கிட்டுருக்கான். அதான் அவன் கையில் வந்துட்டு லாஸ்ட்டாக டேக்கு கால் பண்ணிட்டு அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துட்டே இருந்திருக்கான் போல். அதோடு அப்படியே இருக்குது ஷோடின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு அவன் கொஞ்சம் இன்ப்ராப்பராக தான் படுத்திருக்கான். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போத்திட்டு டே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுக்கிறான் பக்கத்தில். செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான்ல. அவன் அப்படியே லைட்டாக அந்த சைடு திருப்புறான். அவனுக்கு ஒரு வாமான ஃபீல் கிடைக்குது ஜேகேக்கு. ஜேகே அப்படியே தூக்கத்தில் டேவை ஹக் பண்ணுறான். டே சிரிச்சிட்டே வந்துட்டு ஜேகேவோட ஹெட்டில் லைட்டாக பேட் பண்ணிட்டேன், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டே நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு பார்த்தா எதுவும் கீழே விழுவுற சவுண்டாக கேட்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிஸ்டர்பாக தான் எழுந்திரிக்கிறான். பக்கத்தில் பார்த்தா அங்கே ஜேகேவை காணோம். டே எந்திரிச்சு கீழே வந்து பார்த்தா ஜேகே தான் சமையல் கட்டில் போட்டு சமைக்கிறங்கிற பேர்லாம் பாத்திரத்தை பார்த்து டமால்னு உடச்சிட்ருக்கான். இப்போ எதுக்கு ஜேகே காலையிலையும் பாத்திரத்தை உடச்சிட்ருக்க? இப்போ என்ன நீ வாங்கி கொடுத்த பாத்திரத்தை நான் உடைக்க கூட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக ஜேகே கேட்குறான். ஜேகே நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கிட்ட வரான். என்கிட்ட வராத, நீ என்கிட்ட பேசாத, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு மூஞ்சி திருப்பிட்டு அவ்வளோ கோவமாக ஃபேஸை வச்சுட்டு சமைச்சிட்ருக்கான். இப்போ என்னாச்சு என் பன்னிக்குட்டிக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்ல, தொட்டாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டே கையை எடுத்து விட்றான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்துட்டே இருக்கான். இங்கே ஜேகே பேசவே மாட்டேங்கிறான். என்னாச்சு ஜேகேக்கு? கல்யாணம் ஆகி 3 வருஷமாக என் கூட தான் என் பர்த்டே அப்போலாம் இருப்பேன். ஆனால் 4வது வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி என் கூட இல்லைல்ல, நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கையை பிடிக்கிறான். பிடிக்காத, 4 வருஷம் ஆயிடுச்சுல, சளிச்சு போயிட்டேன் போல இவனுக்கு. ஆமாம் சலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுது. கோவப்பட்டு இருக்கான். க்யூட்டாக கோவப்படுறான். டேக்கு வந்துட்டு இவன் கோவப்படுறான் அப்படிங்கிறதாண்டி சிரிப்பு தான் வருது. சாரிலாம் வேணாம், சிரிச்சுட்டே அதுவும் சாரி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியை தூக்கிட்டு அடிக்க நீட்டான். கோவம் இவ்வளோ படாதடா மன்னிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணாதட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஜேகே வந்து கையை எடுத்து விட்டுட்டான். சாரிடா, நான் என்ன பண்ண, முக்கியமான பிஸ்னஸ் மீட், நான் சொன்னல என் பர்த்டே அன்றைக்கி உன் கூட இருக்கேன்னு, ஆனால் என்ன பண்ணுறது, அதனால தானே போயிட்டேன். என்ன அதனால தான் போயிட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் மூஞ்சி வச்சுட்டு போய் சைடில் சேரில் உட்காந்துட்டான். டே வந்து குக்கிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு, சாரி ஜங்குக்கா என்ன பாருடா போ. டே வந்துட்டு அப்படி ஜங்குக்கு எழுப்புறான். ஜங்குக்கு வந்து எதிர்த்து நின்ட்டான் கோவமா. டே உட்காந்துட்டு ஜங்குக்கு எழுத்து லேம்பில் உட்கார வைக்கிறான். வேணும் விட, உட்காருடா சரின்னு சொல்லிட்டு ஜெகே உட்காந்துட்டான். சாரி பனி பாய், சாரி பனி பாய்லாம் ஒன்று சாரிலாம் வேணா போ. பனிக்குட்டி
ப்ளீஸ்டா சாரிடா தங்கலை, இன்றைக்கி ஃபுல்லாக நான் கூட இருக்கேன், ப்ளீஸ் மன்னிச்சிடேன், சாரி வேணா இப்படி கேட்குவான் அப்படின்னு சொல்லிட்டு காதில் 2 கையும் வச்சுட்டு க்யூட்டாக சாரி கேட்குறான். நீ ஒன்று என்கிட்ட சாரியே கேட்க வேணாம், நீ உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. இவ்வளோ கோவமா? சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுது அதுக்கு மேலே மனசு ஆகலை. சரி மன்னிச்சாச்சு, சரி மன்னிச்சிட்டேன், சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். டேக்கே வந்து டக்குன்னு டேஸ்ட் திரும்புகிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே எந்திரிச்சின்னு பார்க்குறான். சத்தியமாக இன்றைக்கி டே ஃபுல்லாக கூட இருப்பியா? சத்தியமாக இன்றைக்கி டே ஃபுல்லாக கூட தான் இருப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்றா மூவிலாம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மூவி பார்க்கலாமா? பார்க்கலாமே. நிஜமா உனக்கு நிஜமாக 2 மணி நேரம் டைமிங் இருக்கா? நிஜமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகேவை ஹக் பண்ணுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் ஹாப்பி. ஜேகேட்டே பார்த்துட்டு நீ போய் மூவிக்கு ரெடி பண்ணு, அதுங்காட்டி நான் சாப்பாடை வந்துட்டு இங்கிட்ட எடுத்து வச்சு பாப்கார்ன் ரெடி பண்ணிடுறேன். சாப்பிட்டுட்டு மூவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்லாம், ஓகேவா? ஓகே ரொம்ப ஹாப்பி பண்ணலாம் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஜேகே சிரிக்கிறான். அதை பார்க்கும்போதே டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டே போயிட்டு மூவிக்கானதான் ரெடி பண்ணிகிட்ருக்கான். டேக்கு வந்து யூன்ஜுன்ட்டேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது. யூன்ஜுன் வந்துட்டு டேவோட அசிஸ்டண்ட், ஓகேவா? வந்துட்டு ரிட்டன்கிட்ட கால் பண்ணிட்டே இருக்கான். அதை அப்படியே இக்னோர் பண்ணி வச்சுட்டு டே பாட்டுக்கு எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு போய் மூவி பார்க்க உட்காந்துட்டாங்க. டே வந்து சும்மா கால் நீட்டி உட்காந்துருக்கான். அங்கே ஜேகே வந்து அப்படியே அவன் மேலே சாஞ்சு மாதிரி உட்காந்துருக்கான். அப்படியே டே வந்து பேக்கப் பண்ணியிருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே மூவி பார்த்துட்டு பேசிகிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்துட்டா டேக்கு திருப்பி கால் வந்துகிட்டே இருக்குது. அவன் ஃபோன் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்காது. அவன் தூக்கி கவுத்தி போட்டுட்டு அவன் பேசிகிட்டே இருக்கான். 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா இப்போ ஜேகேயோட ஃபோன் அடிக்குது. ஜேகே அப்படியே அந்த ஃபோனை பார்க்குறான். யூன்ஜூன் போட்டிருக்கு. யூன்ஜூன் இங்கே கால் பண்ணியிருக்கான். சரி அதை இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏதோ சொல்ல வரான். திருப்பி கால் வருது. என்ன இதை நீ பேசி நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த ஃபோனை வாங்கி அட்டன் பண்ணுறேன். ஜேகே வந்து உள்ள தண்ணி கொண்டு போயிருப்பான். என்ன சொல்கிறேன்? சரி இப்போ நீங்கள் வந்தே ஆகணும். சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஜேகே அங்கேருந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். தண்ணி கொண்டு வந்துட்டு என்ன டே தண்ணி அப்படி சொல்லிட்டு டேன் தண்ணியை வாங்கிட்டு ஜேகே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேயோட ஃபேஸே டல் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான மீட்டிங்காக 3 மணி வர சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா. அது இல்லைடா சாரி. பரவாயில்லட்டே, நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு எனக்கு தெரியும். பிஸ்னஸும் முக்கியம் தானே. போயிட்டு வா. சாரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கப்புறம் நான் ஜேகேவே எதுவும் பேசல. டே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அவன் நேராக வந்துட்டு இப்போ ஒரு பிளேஸ்க்கு போகிறான். அது ஒரு வீடு தான். அதுவும் டே வந்துட்டு எதுவுமே கிளம்பலாம் இல்லை, அப்படியே வீட்டில் இருந்த மாதிரி அப்படியே கிளம்பியிருப்பான். அண்ணா ட்ரெஸ் கூட மாற்றாமல் போயிட்டான். சரி நம்ம படத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிப்பான். அப்படியே காரை கொண்டு போய் ஒரு வீட்டு வாசலில் நிறுத்துறான். அந்த வீட்டுக்குள்ளே வந்து டம்மு டும்முன்னு அப்படி சவுண்ட் கேட்குது. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா யூன்ஜன் வந்து கையை கட்டி நின்றுட்டுருக்கான். வேணான்னு சொல்லி கடைசி சலிச்சு போயிட்டான். அங்கே உள்ளே பார்த்தா ஜிமின் பாத்திரத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு வர சொல்லுன்னு கத்திட்டு இருக்கான். உள்ளே வந்து ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த உள்ளே வரான். ஜிமின் பார்த்துட்டு வேகமாக கிட்ட போயிட்டு அப்படின்றான். இதுக்கு இவ்வளோ கோபுறது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பா, குழந்தை வேற. நிஜமாலே குழந்தைய வயிற்றுல இருக்கான். நிஜமாக நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க, எதுக்குடா இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் வந்து வேகமாக ஹக் பண்ணிட்டான். ஹக் பண்ணிட்டு ஏன்னா இவ்வளோ கோபுற, அதுவும் இப்போ ஒன்று நீ மட்டும் இல்லை நம்ம குழந்தையும் இருக்குது, ஸோ பார்த்து நடந்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஹெட்டை ஷேக் பண்ணிட்டேன். சரி வா சாப்பிட்லாம். வீட்டில் என்கிட்ட சிரிப்பு தான் வருது. ஏன்னா இவ்வளோ நேரம் மூட் ஸ்விங்ஸில் பையன் போட்டு கற்றுன்னு கத்தி அங்கே யூன்ஜனை போட்டு பாடாப்படுத்துட்டான். யூன்ஜனுக்கு தான் இதை பார்க்கும்போது ஏண்டா இதை பார்க்க தான் நான் பிறந்தேன்டா, உனக்கு நான் வெறுப்பையே வதண்டா சேர்ந்தேன், நீ என்னடா நம்ம மாமா வேலையெல்லாம் பார்க்க வைக்கிற அப்படி இருக்காங்க யூன்ஜனுக்கு தான். அங்கே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு வேறு நிற்கிறாங்கல்ல, அதை பார்க்க யூன்ஜனுக்கு மனசே என்னமோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜிமின் வந்து சமைச்சிட்டு இருக்கான். வந்துட்டு உட்காந்துட்டு ஜிமின்கிட்ட பேசிட்டு ஜிமின் நானே சமைப்பேன்ல. இல்லை பரவாயில்ல நானே சமைக்கிறேன், எனக்கு உன் கையால் அவனுக்கு சமைச்சு போகணுன்னு சொல்லி ஆசையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசிகிட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஜிமின் வேறு கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு வேறு சொல்லியிருப்பாங்களா. ஜிமினுக்கு நிறைய ஹெல்த்தியாக வாங்கிட்டு வந்தெல்லாம் கொடுத்துருப்பான். அது இதெல்லாம் சாப்பிடுன்னு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தேன் மணி நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புறான். நேராக இங்கே வந்து பார்த்தா ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். போயிட்டு ஜேகே ஹக் பண்ணி படுத்துட்டு நமக்காக ஒரு குட்டி குழந்தை இந்த உலகத்தில் வரப்போகுது தெரியுமா, நம்ம ஒரு ஃபுல்ஃபில் ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க ஜேகிட்ட பேசுகிறான். பட் ஜேகேக்கு அதெல்லாம் புரியல. அவன்
அப்படி சொல்லிட்டு அழகாக சினுங்கிறான். உடனே அவனை ஹக் பண்ணி பிடிச்சிட்டான். விக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஸோ 3 வருஷத்தில் இது வரைக்கும் அவனை பற்றி குழந்தையே இல்லை. அவ்வளோ பேர் எதோ பேசியிருப்பாங்க. அந்த எல்லாத்தையும் கேட்டு அவன் நிறைய ஹர்ட்டாக இருப்பான். ஃபைனலி இப்போ அவனுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. அதை நினைக்கும் போதே வீக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நினச்சிட்டே தான் நல்லா தூங்கியிருப்பான் அன்றைக்கி நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா ஜேகே பார்க்கும் போதே அங்கே டே இல்லை. அப்படியே இந்த சைட் பார்த்தா டே வந்து இங்கே ஜிமின் கூட தான் இருக்கான். இப்போ இதெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடு, இந்த ஃப்ரூட்ஸு சாப்பிட ஜிமின். ஜேகே எனக்கு அது பிடிக்காது, அவனுக்கு தான் தெரியும்ல. எனக்கு தெரியும், ப்ளீஸ் இந்த கொஞ்சோண்டு வேணாம் ப்ளீஸ்டா அந்த கொஞ்சம் லென்ச்சல்னால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊட்டிகிட்ருக்கான். ஒரு வேலையாக அன்றைக்கி டே ஃபுல்லாக ஜிமின் கூடயே தான் இருந்திருப்பான். ஜிமினுக்கு டேப்லெட் போடவும் கஷ்டமாக இருக்குது. அவன் வேணாங்க கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் டே ஊட்டிகிட்ருப்பான். நைட்டு வந்து ஜிமின் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். டே வந்து கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா டேக்கு வந்து மெய்டிட்டிருந்து கால் வருது. மெய்டா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த கால் அட்டன் பண்ணிட்டு ஓம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு, என்னாச்சு சார் நீங்கள் இப்போ வந்துடுவீங்களா சார்? நான் வந்துடுவேன். என்னாச்சு? இல்லை சார் காலையிலேருந்து ஜேகே சார் சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்தே சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு வம்ஷி டேக்கு ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லையா? இல்லை சார் காலையில் நாங்கள் சமைச்சு கொடுத்தோம், சார் வேணான்னு சொல்லுவோம், நாங்கள் விட்டுவிட்டோம் சார். திருப்பியும் ஆஃப்டர்நூன் கொடுத்ததுக்கும் வேணாம், இப்போ நைட்டும் சமைச்சு கொடுத்துருக்கோம், வேணாம் அதை தூக்கி போட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாரு சார். சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ஃபோனை வச்சுட்டு வேகமாக இங்கே ஜிமின் கிட்டே வரான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிமின், நீ இதை சாப்பிடு. சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேயோட கையை பிடிச்சிட்டான். காலையிலேருந்து ஜங்க் சாப்பிட்லாம், அதான் சரின்னு கால் பண்ணிதான். போய் பாரு என்னாச்சு, ஏன் அவன் சாப்பிட்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சீதை நீ சாப்பிடு, நான் அவனுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கே போகிறேன், நீ போய் ஃபஸ்ட்டு அவனை பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு அவங்க ஜிமினை பார்க்குறான். ஜிமினை வந்து அமைதியாக உட்காந்துறான். அவன் ஜிமின் கிட்ட போய் ஸ்டொமக்கில் அப்போ போயிட்டாரன். சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜிமினுக்கு ஸ்மைல் வருது. ஜிமின் சிரிச்சிட்டே பாய் சொல்லிட்டு அழகாக பாய் காட்டிகிட்டு இருக்கான். இங்கே நேராக வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஜேகே அம்பாட்டுக்கு அமைதியாக கொஞ்சம் டே பார்த்துட்ருக்கான். சார் ப்ளீஸ் சார் அந்த கொஞ்சோண்டு சாப்பிடுங்களேன். ஐயோ நான் தான் வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறேன்ல. ஜேகே என்னாச்சு? டேவை பார்த்தோன்னு ஜேகே சைலண்ட்டா ஒன்றும் இல்லை டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்க போகிறான். ஏன் காலையிலேருந்து சாப்பிடல? அவன் டக்குன்னு மேடு தான் திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே மேடு எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு தலையை குனிஞ்சிட்டாங்க. இல்லை டே எனக்கு பசிக்கலன்னா நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன ஆச்சுடா, ஏன்டா இப்படி பண்ணுற? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே போகிறான். டக்குன்னு இந்த டே கையை பிடிச்சிட்டு வா சாப்பிட்லாம். எனக்கு வேணாம். வா சாப்பிட்லாம் தான் நான் சொன்னேன். சாப்பிட்றியா? இப்போ சாப்பிடுவியா மாட்டியா ஏதாச்சும் கேட்டேனா? இல்லை வா சாப்பிட்லான்னா சாப்பிட்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஜேகே உட்கார வைக்கிறான். ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளுத்து லேம்பில் உட்கார வச்சுட்டான். வேண்டாம் எனக்கு ஒன்றும் பசிக்கல. கட்டுடா நீ இப்படி மட்டும் ஃபேஸ் வைக்காத. கட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை காட்டுறான். ஃபுல்லாக டே வந்து ஃபீட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஜேகே சைலண்ட்டாக இருந்துச்சு போய் பெட்டில் படுத்துட்டான். அங்கே டேவும் சைலண்ட்டாக படுத்துருக்கான். டே ஃபேஸில் ஒரு ஸ்மைல். அவன் பாட்டு சிரிச்சிட்டே படுத்துருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் ஜிமினுக்கு. டேப்லெட் போட்டியா? ஏன்னா டேப்லெட் போட வச்சாமலே வந்திருப்பான். ஸோ டேப்லெட் போட்டியா, என்ன பண்ணுற, படுத்துட்டியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். இங்கே அப்படியே சைலண்ட்டாக ஜேகே வந்து டேவே பார்த்துட்ருக்கான். அந்த ஃபோன் தெரில அவனுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டு அங்கே டே மேலே மட்டும்தான் இருக்குது. என்னாச்சு? ரொம்ப பிஸியாக இருக்கான் போல். அப்படி சொல்லிட்டு அவனு சைலண்ட்டாக படுத்துருக்கான். ஆனால் எதுவும் கேட்கல. ஏன் அன்றைக்கி மூவியை கட் பண்ணிட்டு போனேன், மார்னிங் ஏன் சீக்கிரமாக போனேன், அது எல்லாமே கேட்கணுன்னு தோணுது. பட் எதுவுமே கேட்காம அமைதியாக அப்படியே ஜேகே படுத்துருக்கான். ஸோ அப்படியே ஜேகே தான் தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தாலும் எப்பவும் போல் டேவை காணோம். என்னாச்சுன்னு தெரில. டெய்லி மார்னிங் டே வந்துட்டு ஜேகே கூடயே தான் இருப்பான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் குக் பண்ணுவாங்க. மார்னிங் எப்போவும் மெய்ட் குக் பண்ணவே மாட்டாங்க. டே தான் குக் பண்ணுவான், ஃபீட் பண்ணி விடுவான், பேசிட்டுலாம் இருப்பான். இப்போ அது எதுவுமே இல்லை. அதுவே இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஈவினிங் போல் தான் வந்துட்டு டே வீட்டுக்குள்ளே வராங்க. பார்த்தா ஜேகே ரெடியாக இருக்கான். ஒரு 10 நிமிஷம் நாள் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக ஜேகே உட்காந்துருக்கான். டே போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு என்னாச்சு இந்த மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பில் கை வச்சுக்கிட்டே நிற்கிறான். போய்ட்டு ஒன்றும் இல்லை வா போகலாம். இப்போ நான் என்னாச்சுன்னு கேட்டேன். நான் தான் ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் நேராக அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அது வந்துட்டு டேவோட ஃபேமிலி பார்ட்டி தான். ஸோ அவங்க நிறைய டேவோட ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. அங்கே வந்து ஜேகே உட்காந்து ஒரு 2 குழந்தை கூட சேர்ந்து விளையாண்டுட்ருக்கான். ஜேகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே எழுந்திரிக்கிறான். அந்த குழந்தைங்க 2 பேர் ஓடிட்டாங்க. எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நான் சொன்ன ஹாஸ்பிட்டல் போனியா? அப்படியே வந்து ஜேகே சைலண்ட்டாக நிற்கிறான். சொல்லுடா நான் சொன்ன ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா? போனேன் ஆண்டி, அன்றைக்கி போனேன். என்ன சொன்னாங்க உனக்கு? ஒன்றும் சொல்லலை ஆண்டி, குழந்த பிறந்துருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க.
ம் எப்படி பிறக்கும் 3 வருஷமாக குழந்த பிறக்கலை, இன்னும் எங்கள் டேக்குன்னு ஒரு வாரிசு இல்லை, இதில் திருப்பி குழந்த பிறக்கணும்னு சொன்னாங்க, நான் வேற நம்பணுமா? அப்படியே ஜேகே வந்து சைலண்ட்டாக நிற்கிறான். அவங்க வந்து ஒரு மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ஜேகேவை ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணி தான் டேக்கு குழந்தையே இல்லை, கம்மன் நான் சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான், நல்ல பையன் வேற, உன்னை போய் கல்யாணம் பண்ணி இப்படி லைஃபே அழிச்சிட்டு நிற்கிறான், அவனுக்குன்னு பேரை சொல்ல ஒரு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜேகேக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக டேவோட அம்மா வந்திருப்பாங்க. டேவோட அம்மாவுக்கு அதை கேட்டோன்னே செம்ம காண்டாயிடுச்சு. சரியா இங்கே என்ன பண்ணுற? சும்மா தான் அவன் மருமகன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசுகிற நீ அவன்கிட்ட? ஹே கேஷுவலாக ஒரு நார்மலாக டாக். அப்படியே பார்த்தா அவங்க வந்து ஜேகே அப்படியே கண்ணு கலங்கி நின்றுருக்கான். நீ எத்தனை தடவை சொல்லிக்க அவன்கிட்ட அதை கேட்காதுன்னு. என்ன கேட்காதண்ணா? உண்மை அதுதானே, அங்கே டேக்குன்னு பேர் சொல்ல ஒரு வாரிசு இல்லை தானே, அது எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், எங்கள் ஃபேமிலியை பற்றி பேச நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆர்கியூமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகி அங்கே சண்டையாக ஸ்டார்ட் ஆகுது. அதை கேட்டுகிட்டே வந்து வேகமாக வரான். என்னாச்சு ஜேகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹெட்டை ஷேக் பண்ணுறான். பட் வயசுலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் செம்ம சண்டை ஆயிடுச்சு. அவங்க டேவும் பயங்கரமாக திட்டான். திட்டினதுக்கப்புறம் இப்போ 2 பேர் காலில் வந்துட்டுருக்காங்க. ஜேகே கொஞ்சம் தேம்பி அழுதுகிட்டே இருக்கான். ஜேகே என்னை பாரு அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து டேவை பார்த்துட்டு, டே அவங்க சொன்னது உண்மை தானே, சின்ன உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு கோவம் தான் வருது. அவங்க சொன்னதெல்லாம் நீ மதிக்கிறீலன்னு. அவங்க சொன்ன மாதிரி உனக்கு பேர் சொல்ல ஒரு குழந்தை கூட இல்லைல்ல, லூசு மாதிரி பேசாத ஜிக்கி, கண்டவங்க சொல்கிறாங்களா நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டே இருப்பியா? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி செம்மையாளுறான். டே வந்துட்டு அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வா ஷாப்புக்கு போகலான்னு சொல்லி ஷாப்புக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே போய் சுத்தமாக உனக்கு மனசே சரியில்லை, சைலண்ட்டாக நடந்துகிட்ருக்கான். டே தான் உனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். சுத்தமாக டைவெர்ட்டே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் நேராக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜேகே எதுவுமே பேசலாம், பாட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அமைதியாக பெட்டில் படுத்துட்டான். ஜேகே வந்து சைலண்ட்டாக படுத்துருக்காங்க. டே அப்படியே இந்த சைடு திருப்புறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப சைலண்ட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். என்னை பாரு, பொறுமையாக தான் பார்க்குறான். என்னடா அவங்க இங்கே பாரு, இன்னொருத்தர அவங்க சொல்கிற உண்மை தானே, இவங்க சொல்கிற உண்மை தானே, தயவுசெய்து சொல்லாது. எனக்கு நீ போதும் உனக்கு நான் போதுன்னு இருந்தோம்ல, அது உனக்கு பத்தலையா? எனக்கு அது போதும் தானா? இப்போ உனக்கு என்ன குழந்தை வேணுமா? அதுக்கு அப்படியே நீ அமைதியாக இருந்தால் இப்படி குழந்தை பிறக்கும். டே நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும். என்ன இப்படியே வந்துட்டு இப்படியே இருந்தால் குழந்தை பிறந்துருமா? அதுக்கு ப்ராசஸ் பண்ணணுடா. இது வரைக்கும் நீ பண்ணாத ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லி 3 வருஷமாக நான் பாடம் தானே படுத்துகிறேன், இன்னும் உனக்கு பத்தலாம், இன்னும் கொஞ்சம் ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் போல், ஹார்ட் ஒர்க்காக ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே தாழ்றான்ட்டு சொல்லி சிரிக்க வச்சுட்டு அப்படியே அன்றைக்கி நைட் மூவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டெலிகிராம் சேனலில் வரும். ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே டச் பண்ணி நிறைய டெலிகிராம் சேனல் வாங்க, அங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரையும் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கிறாங்க. எங்கள் ஜேகேக்கு இப்போ தான் சிரிப்பாக இவன் பண்ணதில்லை, மார்னிங்கும் ரொமான்ஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் டே வந்து நேராக கிளம்பி அங்கே ஜிம்மினை பார்க்க போயிருப்பான். ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம்மினுக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் அவனுக்கு போட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக ஆஃபீஸ் போயிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. என்னதான் இருந்தாலும் ஜேகேக்கு அது அப்பப்போ மைண்டுக்கு வருது. ஜேகே என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். வா எங்கேயாச்சும் வெளியே போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். எங்கே போகலாம், வாடா ஷாப்பிங் போகலாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஷாப்பிங் போகிறாங்க. இங்கே பாருட்டே, இந்த இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது, இது வாங்கிக்கலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு சைட் மெசேஜ் வேறு பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணுறான். 2 பேரும் வெளியே வர டைமிங் வந்து எப்போவுமே ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அன்றைக்கி ஷாப்பிங் முடிஞ்சிருக்கும். நைட்டு வந்துட்டு இங்கே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். பட் அதெல்லாம் ஜேகே கண்டுக்கல. சரி நான் அவ்வளோ பேசுகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுத்து தூங்கிட்டான். ஸோ அப்படியே ஒரு 6 மந்த் போகுது. எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் நடக்கும். வெளியே கூப்பிட்டு போவான், நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், கேட்குறதெல்லாம் வாங்கி தருவான், நல்லா பார்த்துப்பான். ஆனாலும் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான், ஃபோன் பார்த்துட்டே இருப்பான். பட் அதெல்லாம் பெருசாக அவனுக்கு ஹர்ட் ஆகலை. பட் அவன் கவனிக்கிறான், இது ஏதோ சம்திங் பண்ணுறான், சரி ப்ராஜெக்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விட்டுட்டான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிருப்பான். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சும்மா வீட்டில் படுத்துருக்கான். அவனுக்கு அப்பன்னு பார்த்து கால் வருது. என்னடா சுகா, டே எனக்கு ரொம்ப முடியலடா, ஹாஸ்பிட்டல் கூட வரியா? ரொம்ப முடியலையா? சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சுகாவை கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். இந்த சைட் பார்த்தா டே வந்து இன்றைக்கி ஜிம்மினை கூட்டிகிட்டு செக்அப் கூப்பிட்டு வந்திருப்பான். இப்போ வந்து ஜிம்மினுக்கு வந்து 6 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அவன் பெல்லி கூட நல்லாவே தெரியும். ஜிம்மினுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. டேக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த பேபி வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெல்லி வச்சு இது பண்ணி பேபி இங்கிட்ட அங்கிட்ட ஆசை இது, அது கையை வச்சு ஜிம்மினை குத்துது. ஜிம்மின் லைட்டாக ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கான்.
தேவா அதை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு ஜிமினோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஒரு வழியாக 2 பேர் ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. குழந்தைய பற்றி தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கான். குழந்தைக்கு என்ன நிறைய வாங்கணும், பாரு அவன் குட்டியாக இருந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு கையை பிடிச்சி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து உள்ளே வந்து ஜேகே வந்திருப்பான். ஜிமின் பார்த்தா அங்கே ஒரு சேரில் உட்காந்துருக்கான். ஜிமினை பார்த்து ஜேகே கொஞ்சம் ஷாக்கு. ஏன்னா ஜிமினும் டேவும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜெமினும் டேவும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அடிக்கடி ஜிமின் வீட்டுக்கு வருவான், செம்ம ஜாலியாக இருப்பான். ஸோ ஜிமினுக்கும் ஜேகேக்கும் ஒரு செம்ம பாண்ட் இருந்திருக்கும். இடையில கொஞ்ச நாள் தான் ஜிமினை பார்த்துருக்க முடியாது. என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவன் அப்ராட் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டே சொல்லியிருப்பான். அப்ராடில் தானே இருக்கான்னு சொன்னோம், ஜிமின் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போகலான்னு சொல்லி போகும்போது கரெக்டாக ஆப்போசிட்லேருந்து டே வரான். அதை பார்த்து ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. சுகாவுக்கு வந்து டேப்லெட் வாங்குறதுக்காக தான் இந்த சைடே அவன் வந்திருப்பான். அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சுகா வந்துட்டு டேப்லெட் வாங்கலையாடா, எனக்கு ஐயோ முடியலடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சுகா பார்க்குறான். 2 பேரும் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. மாற்றி எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பொறுமையாக எந்திரிக்கிறான். ஸோ கவர் ஃபுல்லாகவே வந்து ஜேகேவோட கையில் இருக்குது. பொறுமையாக எழுப்பிட்டு ஒன்றும் இல்லை டே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜிமின் நடக்கிறான். ஸோ டே வந்து அவன் ஹிப்பை ரேப் பண்ணி ஸ்டொமக்கில் கொஞ்சம் கை வச்சிருக்க மாதிரி வச்சு அவ்வளோ கேரிங்காக கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அங்கே அப்படியே ஒரு விஷயம் ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே ஆடி போய் நின்றுட்டுருக்கான். ஜேகேனால் பேசக்கூட முடியல. ஜேகேவோட ஐஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக பார்த்துட்ருக்கான். சுகாக்கு இங்கே ஏதோ சம்திங் ராங்னு புரிஞ்சிச்சு. ஜேகே நீ கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே அழுதுகிட்டே அவனை பார்க்குறான். நீ ரிப்போர்ட் வாங்கிட்டியா இல்லையா? வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க ரிப்போர்ட் வந்து சுகாட்ட கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு சுகாவும் கையில் வாங்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து நேராக வீட்டுக்கு போயிருப்பான். ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல. ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அங்கிட்டே கேரி பண்ணி அவனை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அவனுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ நைட்டு வந்து மெய்டு சமைச்சு கொடுத்துருப்பாங்க. எனக்கு வேணும்னு சொல்லி அழுன்னு அழுதுட்டு இருந்திருப்பான். மெய்டுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க திருப்பி டேக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க என்னாச்சுன்னு தெரில. ஜேகே சார் அழுதுகிட்டே இருக்காருன்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே டேவும் வீட்டுக்கு வரான். டே வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா ஜேகே சைலண்ட்டாக இப்போ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஜேகே பார்த்துட்டு எழுந்திரிச்சு போகிறான். என்னாச்சுடா ஏன்டா அழுத? நான் எங்கே அழுதேன்? மேடுக்க சொன்னாங்களா? ஒரு மூவி பார்த்தேன், சேடான மூவி, அதை நினச்சி அழுதேன். ஷோ மூவிக்காகலாம் எமோஷ்னலாக வாங்கலாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக போகிறவன் டக்குன்னு திரும்பிட்டு டே என்னடா அப்படின்னு சொல்லி டே பார்க்குறான். ஜிமின் எங்கே இருக்கான்? ஜிமின் அப்ராடில் இருக்கான். ஏன்னாச்சு? இல்லை ஜிமின் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். இல்லை ஜிமின் பேச்சுன்னு எடுத்து ரொம்ப நாள் ஆகுது தான் கேட்டேன். இல்லைனா எப்போவுமே நம்ம வீட்டில் ஜிமின் பார்த்து பேச்சிருக்கோம். ஜிமின் அடிக்கடி வருவான்ல, ஆளே காணலாம் தான் கேட்டேன். கொஞ்சம் மீட்டிங் அது இதுன்னு பிஸியாக இருக்கான் தான் வரல. ஓ நான் வந்ததுக்கப்புறம் வர சொல்கிறேன் உன்னை பார்க்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அங்கே போய் படுத்துட்டான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு ஒரு மாதிரி ஐஸ்லேருந்து டேஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு 10 days போகுது. அடிக்கடி ஜிக்கி கேட்டுகிட்டே இருக்கான் ஜிமின் எப்போ வருவான்னு. அதுக்கு எதுக்குமே டேக்கிட்டேருந்து ப்ராப்பர் ஆன்சர் கிடையாது. வருவான், வரப்போ கால் பண்ண சொல்கிறேன், வரப்போ பேச சொல்கிறேன், ஒன்று வரப்போ பார்க்க போகிறோம், இப்படியே சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும். இன்றைக்கி நைட்டு வந்துட்டு அங்கே சுத்தம். இன்றைக்கி டே வரவே இல்லை. என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருப்பான். என்ன சைடு பார்த்தா அப்படியே அவன் அழுதுகிட்டே படுத்திருக்கான். ஜேக்கு ஐஸ்லேருந்து அப்படி டியர்ஸ் வருது. ஜேக்கு அப்படியே அவன் கையில் இருக்க டெஸ்ட்டு கிட்ட வச்சுட்டு பாப்பா அப்பாட்ட வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ அழகாக வருது. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ இருக்க, ஆனால் அம்மாவுக்கு அப்பாட்ட எப்படி சொல்லணுன்னு கூட தெரில. அம்மாவுக்கு எல்லாம் ஏதோ சம்திங் ராங்னு ஃபீல் ஆகுது. அப்பாட்ட சொல்லாமலே அம்மாவை மறைச்சே வச்சுருக்கேன். நீ சீக்கிரமாக அம்மாட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டொமக்கை ரப் பண்ணிட்டு அங்கே அழுதுகிட்டே ஜேகே படுத்திருக்கான். அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. சுத்தமாக வந்துட்டு ஜேகேனால் ஒழுங்காக டேவை பார்க்கவே முடியல. மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு போயிடுவான். சேம் டைம் வந்துட்டு நைட்டும் இங்கே ஃபுல்லாக வந்துட்டு லேட்டு தான். ஜேகே தூங்கினதுக்கப்புறம் தான் வருவான். இப்படியே ஒரு 1 வீக் போகுது. ஸோ இன்னைக்கு காலையிலே வந்துட்டு எப்பவும் போல் ஜேகே எழுந்திரிக்கிறான். பட் ஜேகே சுத்தமாக முடியல. அவன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா அவனால் வந்து டே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ் தான் கண்ட்ரோலே பண்ண முடியல. சேம் டைம் டேக்கு கால் பண்ணி இப்போ வீட்டுக்கு வரையான்னு கேட்டாலும் இல்லை எனக்கு ஒர்க் இருக்காது எதுன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே போகிறனால ரொம்ப அவனுக்கு டிப்ரெஸ்டாக இருந்திருக்கும். அந்த டிப்ரெஷனில் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். யூன்சின் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரான். சார் ஒரு எல்லோ கலர் ஃபைல் வந்து சார் வீட்டில் இருக்குன்னு சொன்னார்.
என்ன எல்லோ கலர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒன்றும் புரியல. சரி இரு ரூமில் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் ரூமில் தேடிட்டு என்ஜூன் எல்லோ கலர் ஃபைல் எதுவும் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சாரி சார் அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்ல நான் மறந்துட்டு இங்கே வந்துட்டேன். அந்த வீட்டில்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. அந்த வீட்டில்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோன்ஜுனே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் சார் வீட்டில் இருக்குன்னு சொன்னார் நான் மறந்துட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போகிறான். இங்கே ஒரு நிமிஷம் ஜேகேக்கு என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்குது. யோன்ஜன் வந்துட்டு அவன் வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறான். வேகமாக வந்துட்டு ஜேகே அவனை வந்து காரில் ஏறிட்டு யோன்ஜனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா ஜிமின் ஊரில் இல்லைன்னு சொல்லி திருப்பி அதையே தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். இவன் கேட்டிருப்பான் நீ ஏதாச்சும் என்கிட்ட பொய் சொல்லிட்டியா என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறான். எதுவுமே இல்லை ஜிமின் இந்த ஊரில் இல்லை நான் எதுக்கு ஜிமின் இருந்தால் பொய் சொல்ல போகிறேன் அப்படிலாம் பேசியிருப்பான். அப்புறம் ஜிமின் வீடு அந்த வீடு நீ என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அவன் காரை வந்து ஒரு இடத்துல நிறுத்துறான் யோன்ஜன். அங்கே சைலண்ட்டாக வந்துட்டு இவனும் காருக்கு வந்து பார்த்துட்ருக்கான். அங்கே ஜிமின் தான் அந்த வீட்டுக்கு வந்து வெளியே வரான். ஏன் யோன்ஜன் ஜேகே கால் பண்ணி இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன். ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான். சரி என்ன படி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே ஜிமின் வந்து அதை கொடுத்துட்டு பேசிட்டு சரி இதை அவன்கிட்ட சொல்லிடு இதை கொஞ்சம் பார்த்துருக்கேன் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடு அவன்கிட்ட சொல்லிக்கோ. ஓகே சார். சரி பேபி எப்படி இருக்குது பேபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு லைட்டாக அவன் ஸ்டொமக்கை ரப் பண்ணுறான். அவன் ஸ்டொமக் நல்லாவே பெருசாக இருக்குது. அதை பார்க்குற ஜிகேக்கு தான் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அவன் வந்து நேராக காரை விழிச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போய் அவனுக்கு செம்ம அழுக அவனால் அழுகை தாங்கவே முடியல. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். மெய்ட் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டாலும் ஜேகே பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அவங்கள திட்டுறான். இருக்க பொருள்லாம் தள்ளி விடுறான் கத்துறான். நேராக வந்து மெய்ட் வந்து டேக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல. வந்து நேராக வீட்டுக்கு வரும். அங்கே பார்த்தா ஜேகே மயங்கி இருக்கான். ஜேகே கத்தி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு மயங்கி விழுந்திருப்பான். மெய்டு அந்த பதட்டத்தை தான் காலே பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஜேகேவை தூக்கிட்டு ஓடுறான்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா ஹாஸ்பிட்டலில் திட்டுன்றாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களை இப்படி தான் வச்சுருப்பீங்களா. அவன் டிப்ரெஷன் தாங்க மயங்கியிருக்கான். அது இவ்வளோ நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அவன் டேப்லெட்டும் ஒழுங்காக சாப்பிடல ஏன்ட்டு நீ கண்டுக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டேவோட ஃபேமிலி டாக்டர் தான் போட்டு டேவை கிளின்னு கிளிக்கிறாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஆடி போய்ட்டா அம்சம் அவன். டேவோட ஃபேமிலிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்க அம்மா அப்பாக்கெலாம் ரொம்ப ஹாப்பி. பட் டேவோட பாட்டி தான் டேவை ஷாக்காக பார்க்குறாங்க. டேக்கும் ஒன்றும் புரியல. அவன் அப்படியே அவங்க பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டி டேவை பார்த்துட்டு என்னடா பாட்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ பாட்டி வேறு வர சொல்கிறாங்க நான் கட்டுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த லேப்பை டப்புன்னு ரெடி அடிக்கிறான். ஜிமின் பார்த்துட்டு ஏன்டா லேப்பை உடைக்கிற எனக்கு டென்ஷன் ஆகுது. எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகுறோம் டார்ச்சர் பண்ணுறாங்கடா என்னை போட்டு குழந்தை இல்லையா டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டே கத்திட்டு இருக்கான். சரி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வந்துட்டு டேவை கூப்பிட்டு வந்திருப்பான். அங்கே வந்தால் பாட்டி திட்டுறாங்க உனக்குன்னு சொல்ல ரத்தத்தில் சொல்ல ஒரு குழந்தை கூட இல்லை என்னடா இது. நானும் பொறுத்து போய் பார்த்துட்டேன் 2 வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது இது வரைக்கும். ஆனால் குழந்தை உன் பேர் சொல்ல ஒரு குழந்தை இருக்கா பாட்டி நான் குழந்தை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லாலும் நீங்கள் வேணான்றீங்க அப்புறம் நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே அவங்கள பார்த்துட்ருக்கான். எனக்கு தெரியாது எனக்கு ரத்தத்தில் ஒரு குழந்தை வேணும் அப்படி தான் அது டே மூலமாக இருந்தாலும் சரி வேறு யார் மூலமாக இருந்தாலும் சரி பட் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டே வந்து எந்திரிக்கிறான். ஜிம் வந்து கையை பிடிச்சிட்டு அமைதியாக வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒமிச்சு கையை பிடிச்சி அப்படியே டே உட்கார வைக்கிறான். பாரு நீ சரகசி மூலமாக கூட குழந்தை பெற்றுக்கோ ஆனால் அது ரத்த குழந்தையாக இருக்கணும் அவ்வளோதான். அதை பெற்று கொண்டு போய் நான் வந்துட்டு அடாப்ட் பண்ண குழந்தைன்னு சொல்லி நீ போய் டே கையில் கொடுத்துக்கோ வளர்த்துக்கோ அது உங்கள் குழந்தைய வளர்த்துக்கோங்க ஆனால் அது ரத்த குழந்தைய மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்க. டென்ஷன் ஆகுது இன்னும் இந்த காலத்தில் ஏன் ரத்த குழந்தைன்னு சொல்லி ஏட்டா என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டுருக்கு. ஒன்றுமே புரியல செம்ம டென்ஷனில் டே வெளியே வரான். ஜீவன் தான் கையை பிடிச்சிட்டு சரி விட மச்சான் என்னடா இவங்க என்ன அந்த காலத்தில் மாதிரி அவங்க சொல்கிறதும் ஒரு வகையில் லாஜிக் தானடா என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமினை திரும்பி பார்க்குறான். அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் வகையில் வர ஒரு குழந்தை தானே அவங்க வீட்டு பேர் தான் ஏற்றுப்பேன்றாங்க அது அவங்க சைட் பார்த்தா அது லாஜிக் தானே. எப்படி நான் போய் சரகசி குழந்தைய வச்சு பெற்றுக்க முடியும். சரி இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வாடகத்தை வச்சு நான் குழந்தைய பெற்றுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஒருவேளை அவங்க ஃபியூச்சரில் என் குழந்தை வேணும் வந்து நான் என்னடா பண்ணுறது இப்படி பண்ணால் ஜேக்கோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேக்கு தலையே வலிக்குது. 2 பேர் காரில் வந்துட்டுருக்காங்க. டே புலம்பிகிட்டே இருக்கான். டேக்கு ப்ரெஷரை ஏற்றி விட்டுட்டாங்க. ஜிமின் தானே கூட உட்காந்துருக்கான். ஜிமின் உடனே நிமிஷம் காரை நிறுத்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேவும் காரை நிறுத்துறான். டென்ஷனாக தானே இருக்கான். ஜிமின் வந்து டேவோட கையை பிடிச்சிட்டு உனக்கு வேணால் நான் வந்து குழந்தை பெற்றுருவேன் நான் கண்டிப்பாக என் குழந்தை வேணும்னு சொல்லி வந்து நிற்க மாட்டேன் அது உன் குழந்தை உன்கிட்ட கொடுத்துருவேன் அவ்வளோதான். ஒரு விஷயம் ஷாக்காக இருக்கும் சின்னடா பேசுகிறேன் இங்கே பாரு பாட்டி குழந்தை வேணும் நான் வந்து சரகசியாக இருக்கேன் உனக்காக ஸோ அதனால் வந்துட்டு பாட்டிக்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துரு நீங்கள் வளர்த்துக்கோங்க அந்த குழந்தை வேணும்னு சொல்லி என்றைக்குமே நான் வந்து நிற்க மாட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா. ஹிஜ்மின் என்ன பேசுகிற
இங்கே பாரு நான் இந்த விஷயத்த பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன், உனக்கு ஓகேனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அதுக்கப்புறம் எதுவும் பேசியிருக்க மாட்டான். ஜிமினே இருக்கிட்டு இருப்பான். ஒரு 2-3 நாள் பயங்கரமாக யோசிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமாம் வேறு யார் மூலியமாச்சும் குழந்தை பெற்றுக்கிட்டா கண்டிப்பாக குழந்தை வேணும் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அதே ஜிமின் வரமாட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஜிமின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரகசி மூலமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிமின் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பான். ஸோ இதுதான் நடந்திருக்கும். இதெல்லாம் நினச்சிட்டு இப்போ பாட்டி அப்படியே பார்த்துட்டே முறைக்கிறான், எல்லாம் உன்னால் தாண்டி கிளவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாட்டி எதுவுமே சொல்ல முடியாமல் தலையை குனிஞ்சிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஜேகேவும் கண்ணை முழிக்கிறான். வேமா கிட்ட போகிறான். பட் அங்கே டேவை பார்த்து ஜேகேக்கு ஐஸ் வந்து டியர்ஸ் ஊற்றுது. ஜேகே நீ எப்படி இருக்க? ஜிமின் வயிற்றுல இருக்க குழந்தை யார் குழந்தை? டே நிமிஷம் ஆடி போயிட்டான். பதிலே சொல்ல முடியாமல் ஜேகே பார்க்குறான். அது உன் குழந்தை இல்லைல்ல, உன் குழந்தை இல்லைல்ல, அது உன் குழந்தை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். அவன் பிபியெல்லாம் எகுறுது. ஸோ அப்படியே டக்குன்னு வந்தாங்க வேகமாக கண்ண முழிக்கிறான். அப்படியே வேர்த்து ஊற்றுது. அப்படியே வந்து அவன் மூஞ்ச தொடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு இவ்வளோ நேரம் நடந்தது ஃபுல்லாக கனவு. அதாவது பாட்டி குழந்தை கேட்குது, அதுக்கு வந்துட்டு ஜிமின் ஓகே சொன்னதெல்லாம் உண்மை. பட் அந்த 2 நாள் யோசிச்சால, அந்த 2 நாள் தான் இந்த கனவே. ஸோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கனவு அவனுக்கு வந்திருக்கும். அதை வந்து நாளைக்கு வந்து ஜிமின்ட்ட என்னென்னு பேசிக்கலான்னு சொல்லியிருந்திருப்பான். அன்றைக்கி நைட்டு இந்த கனவு வந்திருக்கும். அங்கே ஃபுல்லாக வேர்த்து குட்டுது. வேகமாக இந்த ஜேகே வந்துச்சுப்பான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதாவது இதில் எது ரியல்னா அந்த பார்ட்டி நடந்தது உண்மை. பார்ட்டி வந்து நடந்திருக்குல்ல, அப்போ வந்துட்டு ஜேகே பேசியிருப்பாங்க, அல்ல அது உண்மை. அது இல்லாமல் வந்துட்டு அந்த பாட்டி பேசினது உண்மை. அவ்வளோதான். இது எல்லாமே அவனோட ட்ரீம் தான். அவனுக்கு அப்படியே அதெல்லாம் நினைக்க தலையே சுற்றுது. அவன் வேகமாக வந்து ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறான். என்னாச்சு ஜேகே? ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு என்ன இருக்குங்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு சரி நம்ம என்ன ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்குறான். மரியாதையை மூடிட்டு ஓடிப்போயிரு ஐயோ அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் மொத்த ட்ரீமையும் சொல்லியிருப்பான். ஓ ஷோபா அது என்னமோ உண்மைதான்டா, நீ சொன்ன மாதிரி ரியாலிட்டி நடந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ வேணான்னு சொல்லி அவங்களும் முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தா டேக்கு வந்துட்டு ஜேகே கால் பண்ணுறான். ஜேகே கால் பண்ண உடனே எடுத்துட்டான். என்னாச்சு ஜேகே? நீ வீட்டுக்கு வரியா? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஆள ஸ்டார்ட் பண்ணுறான். ஒன்றுமே புரியல. வேகமாக வீட்டுக்கு போனான். அங்கே ஜேகே பெட்டில் காலெல்லாம் மடக்கி வச்சுட்டு தேம்பி எழுதிட்டுருக்கோம். என்னாச்சு என்ன பாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸை லிஃப்ட் பண்ணிட்டா. ஹக் பண்ணிட்டு நீ அப்பா ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜேகே அழுகுறோம். டேக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறேன்? நீ அப்பா ஆகிட்டேன் அம்மா ஆகிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறோம். டேக்கு அவ்வளோ ஹாப்பி. ஹக் பண்ணிட்டு அவனும் அவ்வளோ அழுதுட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினுக்கு ஃபேமிலிக்கு எல்லார்ட்டையும் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. எல்லோருக்கும் அவ்வளோ ஹாப்பி. இங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேவோட பாட்டி தான். அவங்க டேவை நிறைய ஃபோர்ஸ் பண்ணேன்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டே வந்து அழுகெல்லாம் செஞ்சுருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி அவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த டைமில் ஜேகே ப்ரெக்னென்ட் ஆனது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஜிமின் வந்து இவங்க கூட தான் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக என்னால் கேரியே பண்ண முடியல, அவன் மூட் ஸ்விங்ஸில் போல என்னை பாடாக படுத்துகிறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜிமினும் கூட வந்துருப்பான். ஸோ ஜிமினும் அவனை அவ்வளோ கேரிங்காக பார்த்துருப்பான். ஸோ அப்படியே வந்துட்டு இவங்களோட டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்திருக்கும். கொஞ்ச நாள்லேயே வந்து ஜேகேக்கு ஒரு அழகான பேபி பாய் பிறக்கிறான். அப்படியே டேவை உரிச்சு வச்ச மாதிரி ஒரு குழந்தை. அவங்க ஃபேமிலிக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா பேரை சொல்ல ஒரு வாரிசில்லைன்னு சொன்னால் மாதிரின்னு சொல்ல ஒரு வாரிசு. அது தான்டா. புள்ளன்னு கூட ஒன்றும் சொல்ல மாட்டான். டேவோட மினி ஜெராக்ஸ்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அழகான குழந்தை. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜேகேவோட லைஃபே இப்போ தான் ஜேகே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறான். அப்படியே வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஜேகேட்ட கொடுக்குறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானும் தான். எவ்வளோ பெரிய என்ன பேசுனாங்க என்கிட்ட. டேவோட பேர் சொல்ல வாரிசு இல்லைங்க, பாரு இதுதான் டேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அழகான வாரிசு பெற்று கொடுத்துருக்கான். இவ்வளோ டைம்ல உனக்கு இந்த வாய் அதிகம்டா. நான் உண்மை தானே சொன்னேன். உங்கள் பாண்டிகிட்ட போய் சொல்லு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உன் பேர் சொல்லலை, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை பெற்று கொடுத்துருக்கேன்னு சொல்லி உங்கள் பாட்டிகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக பாட்டி விழுந்திருப்பாங்க. எதுக்கு சொல்லிட்டு நானே என் பேரை பையனை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதை கேட்டோன்னே ஜிகேக்கு சிரிப்பு வந்திருக்கு. ஜிகே சிரிச்சிட்டேவோ பார்த்துட்டு அச்சிச்சோ அப்படின்றான். அங்கே எல்லாருக்கும் சிரிப்பு வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிறது உண்மை தான், சரி விடு ஒரு ஃபுல்லாக கொட்டி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு பாட்டி வச்சு டேவோட குழந்தை எல்லாட்டையும் காட்டுறாங்க. எல்லாருமே ஆமாம் டேவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான்றாங்க. அந்த ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக ஜிக்கிட்ட பேசியிருப்பாங்க.
ஜேக்கு அவங்ககிட்ட போய் குழந்தைய கட்டி சொல்லிட்டான். சொன்னீங்கல்ல பேர் சொல்ல குழந்தை என்ன மாதிரியே பிள்ளை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே சொல்லியிருப்பான். அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியாது. அவங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து சாரிலாம் கேட்டிருப்பாங்க. ஜேக்கிட்டே சாரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி வந்து எனக்கு சொன்னது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க வந்துட்டு ஜேக்கியோ டாப்பை வச்சு தான் சொன்னாங்க. பட் அவங்களுக்கு வந்து டாப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் அவங்ககிட்ட இந்த ஸ்டோரி போடுறேன்னு சொல்லியிருந்தேன், தமிழில் அனுப்பியிருந்தேன், எல்லாமே பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்ககிட்ட ஜேகேவை டாப்பை வச்சு ஒரு தமிழில் அனுப்பியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தா இங்கே வந்துட்டு டாப்பு. இதை பார்த்து அவங்க செம்ம ஷாக்காக இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக தமிழ்லைன் பார்த்தோன்னே டாப்பு வியா அப்படின்னு சொல்லி ஷாக்காக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஷாக்கானீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்டோரியில் அதாவது நீங்கள் சொன்னதையே தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நான் டாப்பாக மாற்றணும். ஸோ அதுக்காக தான் நான் மாற்றிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ.